வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறேன். சிவபெருமான் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். சரிங்களா? ஏம்மா அது அப்புறம் போய்க்கல வெளியேப்பா. எங்கள் பூனைக்குட்டி வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு ஒரு பேர் ஒழிஞ்சிய நிம்மதியான வாழ்க்கையே இல்லைங்க. இந்த பூனைக்குட்டி 4 பூனைக்குட்டி ஆள் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கனால முடியல. உடம்பு நல்லா இருக்கிற உடம்பு நம்மளாக கெடுத்துக்கிறோம், அவ்வளோதான். கெடுக்கிறதுன்னு இல்லை, தலையில் தப்பிருந்து அப்படி போகுதுன்னு தோணுது. என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்தா ஸ்டெப்பு போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நிவர்த்தியான ஒரு வாழ்க்கை அமையலை. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. நீங்களும் இதை நான் ஏதோ மேதாவி மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம், அனுபவத்தில் சொல்கிறேன். சரி, இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்குமா? 2026 அந்த மாதிரி ஒரு 15-16 வருஷத்தில் நல்ல நினைவுகள் வந்துடும். நமக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துடும். இந்த வருஷந்தே எப்படி இருந்துச்சு, அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா? அதுக்குண்டான முயற்சி பண்ணுவோம், அதுக்குண்டான எல்லாமே பண்ணுவோம். அப்பவும் கிடைக்காது. ஒரு ஆசை ஒரு நம்பிக்கை, அதை நம்ம எதிர்த்து போராடுறோம், அவ்வளோதான். ஜெயிக்குமோ ஜெயிக்காது அது நம்ம கையில் இல்லை. லக்கு இருந்தால் ஜெயிக்கும், இல்லைன்னா அப்படியே வேண்டிக்கிட்டே நம்ம பாட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கணும். ஆனால் ஒன்றும் ரொம்ப முயற்சி பண்ணால் ஏதோ இவ்வளவாது கிடைக்கும், அது எனக்கு தோணுது. எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ஒர்க் இல்லாமல் ஈஸியான ஒர்க் பண்ணிவிட்டு கிடைக்குமோன்னு பார்க்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நல்லா வேலை செய்யணும், நல்லா உழைக்கணும். நான் பார்த்துட்டேன். நான் இப்போ 17-18 அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் தான், இப்போவாகட்டும் அப்போவாட்டும் வீட்டில் தான் இருந்தோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப லெவுகான வேலை தான் நமக்கு தோணுது. கஷ்டமான வேலைக்கு போகிறதுக்கு உடம்பு ஒத்துக்கல, உடம்பு பழகி போச்சு. நம்ம போட்டு வறுத்து எடுத்தாலும் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாது வறுத்து எடுத்து கொண்டு முயற்சி பண்ணி இது செய்யலாம் அப்படின்னு வெயிலில் போனாலும் அது என்ன தெரியுங்களா, நமக்கு நம்மளே அறியாமல் ஒரு வியாதி வந்துடும். நம்மளுக்குள்ள உடம்புல ஏதோ ஒன்று வந்துடும். நம்ம மனசு இருக்கும், போய் செஞ்சிடலாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு. சத்தியமாக முடியாது. நானும் எல்லாமே பார்த்துட்டேன். ஒரு 2 நாள் வாக்கிங் போயிருக்கணும் என்னமோ, அதுக்கப்புறம் போகலை. போகிறத பற்றி நினச்சோம்னா என்னமோ தெரியும், ஒரே ரொம்ப கஷ்டமாக தோணுது. ஆனால் வீட்டில் இருந்தால் என்ன ஆகுது, உடம்பு நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்குது. என்னத்த பண்ணுறது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதை எப்படி செய்யுது, என்ன பண்ணுறதுன்னு கூட ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கடவுள் எதுக்கு இத்தனை ஒரு ஆசை கொடுத்தாரோ தெரியல. ஆனால் இந்த காசு கட்டுப்பாடுங்கிறது கடவுள் அந்த காலத்துலேயே வச்சதுனால தான் கொஞ்சம் இன்னும் சொல்லி போனால் எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சி ஃப்ரீயாக போகிற மாதிரி இருந்தால் யாரும் இப்படி அடிச்சு வச்சு ஆக மாட்டாங்க. எதுவும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்துலேயே எல்லாம் கடவுள் போட்டு பண்ணிட்டாங்க. அது பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓரளவுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளால் முடியலன்னு படுத்துக்கிட்டோம்னா ரொம்ப தான் போகுது. இப்போ உடல்நிலை சரியில்லாமல் எனக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு தான் டயர்டாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணுறேன்னா, சரி கொஞ்ச நேரம் போய் பண்ணலாம், முடியல, சரி 2 ஃப்ரூட்ஸ் வாங்கி எடுத்துன்னு போட்டுருக்கலாம். இது செலவு தான் அதிகமாகுது ஒழிஞ்சு எனக்கு அது நிவர்த்தி பண்ணி கொடுக்குற அளவுக்கு வரல. நான் நிறைய ட்ரிக்கு பார்த்துட்டேன். எப்படியெல்லாம் பண்ணணுமோ எப்படியாவது இது பண்ணி நம்ம முன்னேறி வந்துருமா, இதை பண்ணால் முன்னேறி வந்துருமா, அதை பண்ணால் முன்னேறி வந்துருமா, இப்படியெல்லாம் பார்த்து எப்படியோ போய்கிட்டு இருக்குது. எதுலேயுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் கம்மட்டுக்கணும். வா இது பாருங்க, எனக்கு வாண்டுங்க அநியாயம் மேலே வா அம்மாட்ட வா என்னத்த சொல்லிட்டு அதுவும் வெளியே போகலாமான்னு ஆசைப்படுது. ஆசைப்படுது. ஆனால் வெளியில் போனால் வெயில் ஒரே மேலே வா ஒரே வெயில். அங்கே போனால் உடனே வீட்டுக்கு கொடியாந்துடுது. இதை கொண்டு நீ எங்கேயே கொண்டு விடுவேன். இது இப்படி முதுகுலையே படுத்துக்கிட்டு வரைக்கும் இப்படி தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க உடம்புக்குது. இப்படியே எவ்வளோ நேரம் நான் தட்டி கொடுத்துட்டு இருக்க முடியும்? என்னால் கொஞ்ச நேரம் தட்டி கொடுக்குறேங்க, அதுக்கப்புறம் என்னால் முடியாமல் போயிடுறது. என்னத்தான் பண்ணுறது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே சங்கட்டமாக இருக்குதுங்க. எல்லாம் லெவகாக கிடைக்கும்னு பார்க்க வரமாட்டேங்குது. கஷ்டம் இருந்தாலும் முயற்சி பண்ணி நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.